மித்ரா, என்னம்மா இப்படி பேக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க? ஆமாங்க ஆண்டி, கிளம்ப வேண்டியதானே. இனிமேல் இங்கே எனக்கு என்ன வேலை? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? பட்டும் படாமல் பேசுறீ, என்னம்மா? என் மேலே கோவமா? அப்படிலாம் இல்லை ஆண்டி. நான் எதுக்கு உங்கள் மேலே கோவப்பட போகிறேன் சொல்லுங்கள். என்ன இருந்தாலும் இது உங்கள் குடும்பம். அதனால தான் நீங்கள் அவங்களுக்காகவே யோசிக்கிறீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை உண்மை சொல்லணும்னு உங்களுக்கு தோணவே இல்லை. 3 நாளாக இருந்தேன், என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை. பார்த்தீங்களா, எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டீங்க. சொல்லணும்னு நினச்சிருந்தா எப்போவோ சொல்லியிருப்பீங்க. எதுக்கு என்னைய வர சொன்னீங்க? இதை தெரியப்படுத்துறதுக்கு தான். எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க. இப்போ சொல்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடச்சிருச்சு. விடுங்க, எல்லாம் நீங்களும் கார்த்திகோடு சேர்ந்து தான் பண்ணுங்க. அவளை வேலைக்காரின்னு சொல்லி இப்போ மருமகளாகவே ஆக்கிட்டியே. என்ன மித்ரா, என்னை பற்றி உனக்கு தெரியாதா? தெரிஞ்சு நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. உன்ட்ட சொல்லக்கூடாதுன்னா நான் மறைக்கல. உன்ட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சொன்னால் ஏதாச்சும் தப்பாக எடுத்துக்குவியோ, ஏதாச்சும் தப்பாக முடிவு எடுத்துட்டேன்னா அதனால தாம்மா நான் சொல்லாமல் மறைச்சேன். உன்ட்ட சொல்லாமல் இருக்கணும்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? எனக்கு அவளெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவள் இந்த வீட்டு வேலைக்காரி தான். என் மருமகளை நான் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டேன். என் மருமகள் எப்போவுமே நீ தான். அந்த நினப்பில் தான் உன்னை வீட்டுக்கு வர சொன்னேன். நீ வீட்டுக்கு வந்தாலாச்சும் அவன் கொஞ்சம் மனசு மாறுவேன்னு பார்த்தேன். அவன் இந்த அளவுக்கு மாறுவேன்னு நினச்சி பார்க்கல. நீங்கள் ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வேறு மாதிரி ஏதாச்சும் பேசி மாற்றிருப்பேன் மனசை. நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் மறைச்சிட்டிங்க. இப்போ பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. நான் தான் விட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. நான் தானே போய் ஆகணும். நான் இந்த வீட்டில் என்ன உரிமையில் இருக்குது சொல்லுங்கள். முன்னாடியாச்சும் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறோம். இந்த குடும்பத்துக்கு எல்லாமே நம்ம தான். உங்களுக்கு அப்புறம் நான் தான் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். ஆனால் இப்போ தான் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன், விடுங்க. இருமா, போகலாம். ஒரு வாரம் நான் தானே உன்னை கூப்பிட்டேன், இந்த அத்தை தானே கூப்பிட்டேன். எனக்காக இருமா. அவள் தான் போகிறேன்னு சொல்கிறாள். போகிறவளை ஏன் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்க? போனால் போட்டுமே, விடுவே. எல்லாரையும் கெஞ்ச மாட்டேன், இவளை மட்டும் கெஞ்சிக்கிட்டே இருக்க. நீ சும்மாவே இருக்க மாட்டியே. எந்த நேரத்தில் என்ன பேசுறதுனே தெரியாது. எல்லாம் உங்களால் வந்தது. எல்லா பிரச்சனையும் காரணமே நீங்கள் தான். நீங்கள் மட்டும் சும்மா இங்கே மூடிக்கிட்டு இருந்திருந்தா இவ்வளோது நடந்திருக்குமா? தேவையில்லாமல் என் பிள்ளைய கூட்டிகிட்டு போய் கல்யாணத்தை பண்ணி வச்சு இப்போ அவன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டியே. எங்கே நாசமாக்குனேன்? அவன் தான் இவளை வேணான்னு சொல்லிட்டான்ல. அப்புறம் என்ன? அவன் மனசறிஞ்சு தானே சொல்லியிருக்கேன். எனக்காகலாம் ஒன்றும் சொல்லலையே. இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த விஷயம் நடக்கும்போது நான் வீட்டில் இல்லாமல் போயிட்டேன். இப்போ தான் ஸ்வேதா சொன்னான். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இவளை கூட்டி வச்சுக்கிட்டு அவன் மனசை மாற்றிடலாம்னு பார்த்தேன். அப்பெல்லாம் ஒன்றும் மாற மாட்டேன் என் புள்ள. எல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் முதல்ல மூடிட்டு போங்க. அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் இருக்கேன். இவர் சும்மா குட்டையை கிளப்புறதுலே இருக்கார். இந்த வேலைக்காரி தான் இந்த வீட்டில் இருக்கணும். அதானே உங்களுக்கு எப்போவுமே. அவள்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. பஞ்ச பரதேசி. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒன்றும் வராது. அதுவே இவளை கல்யாணம் பண்ணால் இவ எவ்வளோ பெரிய பணக்காரன்னு சொல்லியிருக்காள்ல. அவள் பணக்காரின்னு நீ தான் சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு என்னமோ அப்படி தெரியல. வீட்டில் போய் பார்த்தா தானே தெரியும். எல்லாம் பார்த்தாதான் தெரியும். 1000 பேரை வச்சு விசாரித்து கல்யாணம் பண்ணாலே பாதி பொய்யா இருக்குது. இதில் என்னன்னே தெரியாமல் நீ அவளை நம்பிக்கிட்டு இருக்க. எங்கே போய் முடிய போதோ? அவள் போகிறதுன்னா அவளை விடு. இங்கேயே வச்சுருந்தேன்னா அப்புறம் கார்த்தி உன்னை திட்டுவேன். அதையும் பார்த்துக்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க. அந்த மனுஷன் பேசினதெல்லாம் எதையும் மனசில் வச்சுக்காதம்மா. அவர் மருமக வரணும் அப்படிங்கிற குறியில் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. மற்றபடி அவர் ஒன்று எதுவும் தப்பாக நினைக்க மாட்டார். கார்த்தி எதுவும் சொல்ல மாட்டேன். நான் பார்த்துக்கிறேன். நீ இந்த வீட்டிலே இரு, சரியா? இல்லைங்க ஆண்டி, அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே. இனிமேல் நான் வீட்டில் நான் எதுக்கு இருக்க போகிறேன்? கார்த்தியே என்னை வேணான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் இந்த வீட்டில் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? வேணாம், விடுங்க. எங்கள் வீட்டில் இல்லாத காசு பணமா? இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஆசைப்பட்டா நான் எடுத்துக்கிறேன். கார்த்தி எனக்காக ஆசைப்பட்டு வாங்கியிருக்காருன்னு நினச்சி எடுத்தேன். பார்த்தா அது வேலைக்காரிக்கு எடுத்தது. சாரி, உங்கள் மருமகளுக்கு எடுத்தது. சரிங்க ஆண்டி, நான் கிளம்புறேன். நீங்கள் பார்த்து பத்திரமா இருங்க. எனக்காக கவலைப்படுற ஒரே ஜீவன் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் நல்லா இருங்க, சரியா? என்ன மித்ரா, இதோட எல்லாமே அவ்வளோதானா? இந்த அத்தையை மறந்துட்டியா? இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டியா? உனக்கும் எனக்கும் உள்ள உறவு அவ்வளோதானா? எல்லாமே முடிஞ்சு போச்சா? கார்த்தியை மறந்துட்டியா நீனு? அப்படிலாம் இல்லை ஆண்டி. எதாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கலாம், சரியா? நான் ஃபோன் பண்ணுறேன் உங்களுக்கு ஊட. நான் இப்போ கிளம்புறேன். நான் இனிமேல் இருந்தால் சரி வராது. சொத்து பத்தெல்லாம் நிறையா இருக்குன்னு சொன்னாலே எப்படியாச்சும் இவரை வளைச்சி போட்டு கல்யாணம் பண்ணி வச்சு சொத்தெல்லாம் நம்ம பக்கம் இழுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா இவன் என்னடானா இப்படி பண்ணி வச்சுருக்கானே. ஒரே பொண்ணுன்னு வேற சொன்னா. அம்புடு சொத்து என் பையனுக்கு தான் வந்திருக்கும். இவனுக்கு எங்கே அதெல்லாம் புரிய போகுது? சொன்னால் கேட்டால் தானே. இந்த பிச்சைக்காரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போகிறான்னா காலம்புறம் கஷ்டப்பட்டதே ஆகணும். தோட்டம், துறவு, வீடு, காரு, பங்களம் நிறையா இருக்குன்னு சொன்னாலே அம்புட்டும் போச்சா? இதை போக விடக்கூடாது. ஏதாச்சும் ஒன்று பண்ணி மித்ரா மனசை மாற்றணும். அது கூட இவங்க 2 பேரும் எப்படியாச்சும் பிரிக்கணும். அதுக்கு முதல்ல வழியை பார்க்கணும். கார்த்தி, சொல்லு சாதனா. என்ன கார்த்தி, சாப்பிட கூட இல்லை? இன்னும் என் மேலே கோவமாக இருக்கீங்களா? அதான் சாரி கேட்டுட்டல்ல.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாதனா, நீனே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உன் மனசில் உள்ள கஷ்டத்தை வெளியில் சொன்னால் தானே தெரியும். சொல்லாமல் எனக்கு எப்படி சொல்ல தெரியும் சொல்லு. நீ கஷ்டப்படும் போது அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் நம்ம அந்த அளவுக்கு பழகலை. சாரி கார்த்தி, எனக்குன்னு யாருமே இல்லை, அந்த வீட்டில் பேசுறது கூட யாரும் இல்லை, எனக்கு செய்யறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி மைண்ட் ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சா, அதனால தான் போனேன் கோயிலுக்கு. சாரி, இனிமேல் எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லிட்டே செய்கிறேன். ம், பார்க்கலாம். சரி கார்த்தி, என்னை உங்களுக்கு பிடிக்குமா? ம், பிடிக்குமே. ஏன் திடீர்னு கேட்குற? இல்லை, இன்னைக்கு உங்கள் ஒய்ஃப்னு சொன்னீங்களா, அதனால தான் கேட்டேன். திடீர்னு சொல்லவும் என்னை பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. சின்ன வயசில் ஒன்றா விளாண்டுருக்கோம், இருந்தாலும் அப்போ அறியாத வயசு, ஒன்றும் தெரியாது. இப்போ பிடிக்குதோ பிடிக்கலையோ தெரியல, அதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாதனா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கும் தான். ஆனால் கல்யாணம்னு வந்தா பேசி பழகி கேரக்டர்லாம் பார்க்கணும்ல. சின்ன வயசில் பழகணும் தான். அப்போதைக்கு இருந்த ஏஜ் வேறு, இப்போ வேற இல்லை. கொஞ்ச நாள் ஆகட்டும், எல்லாம் சரியாகட்டும், மனசு ஒத்து போகட்டும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். என்ன நான் சொல்கிறது புரியுதா? புரியுது கார்த்தி, இந்த அளவுக்கு நீங்கள் எனக்காக பேசுகிறீங்களே, எனக்கு அதுவே போதும். இந்த அளவுக்கு உங்கள் மனசில் இடம் இருந்தாலே போதும். சரி, டைம் ஆச்சு, படு. நீங்கள் என்ன சாப்பிட்லையே? எனக்கு பசிக்கல. நீ சாப்பிட்டியா இல்லையா? நீங்கள் சாப்பிடாம இருக்கவும் நான் சாப்பிடல. நீ என்ன லூஸா? நான் சாப்பிடலைன்னா நீ எதுக்கு சாப்பிடாம இருக்க? போய் முதல்ல சாப்பிடு. எனக்கு பசி இல்லை, ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால நான் சாப்பிடல. நீ ஏன் சாப்பிடாம இருக்க? இல்லைப்பா, நீங்கள் சாப்பிட்லையா, அதனால தான்ப்பா எனக்கும் சாப்பிட தோணலை. வந்தீங்கன்னா 2 பேரும் சாப்பிட்லாம், இல்லைன்னா சாப்பிடாம 2 பேரும் தூங்கலாம். நீ என்ன லூஸா? எனக்கு பச்சா நான் சாப்பிட போகிறேன், உனக்கு பச்சா நீ சாப்பிட போகிற. இது என்ன இருக்குது, ஒருத்தர் சாப்பிடலைன்னா இன்னொருத்தர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு? போய் சாப்பிடு போ. சும்மா ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்காம. இத்தனை நாள் என்னை விட்டுட்டு தானே நீ சாப்பிட்ட? இல்லையே, அப்படின்னு யார் சொன்னா? இந்த வீட்டுக்கு வந்தால் நல்லா இருந்து நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் சாப்பிடுவேன். நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட மாட்டேன், நீங்கள் சாப்பிடலனாலும் நான் சாப்பிட மாட்டேன். நெடி லூஸு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு பசிக்காது, ஒவ்வொரு நாள் வெளியில் சாப்பிட்டு வந்துடுவேன். அப்போல்லாம் நீ சாப்பிடாம இருந்தியா? என்ன சின்ன வயசுலேருந்து இப்படி தான் இருந்தியா? இல்லை இல்லை, இப்போ மட்டும் என்ன புதுசா? சின்ன வயசுல எப்படி வேணா இருக்கலாம் கார்த்திக், சாப்பிடாம இருக்கலாம். சின்ன வயசு அது, இப்போவுமே அப்படி இருக்கலாம், வேற யாரோனா அப்படி இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட், நீங்கள் சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன், நீங்கள் சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே அப்படி தான். இல்லைன்னா 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். எப்படி வசதி உங்களுக்கு? இல்லை சாதனா, எனக்கு பசிக்கலைன்னா விடே. அப்போ சரி, எனக்கும் பசிக்கல, வாங்க தூங்கலாம். சரி, நான் சாப்பிட வரேன். அப்போ என்னோட சேர்ந்து தூங்குறியா பெட்லேயே, கீழே தூங்காம? நான் கீழே தூங்கினாலும் காலைல எழுந்து பார்த்தா மேலே தான் இருக்கேன். அதுக்கு உங்களோட இன்னைக்கு மேலே தூங்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் ஆட்சி பண்ணலைன்னா நான் படுத்துக்கிறேன். நான் இப்படி கேட்டனால என்னை பேட் பையன்லாம் நினச்சிடாத. நான் ரொம்ப தங்க பிள்ளை தெரியுமா? சும்மா பயமாக இருந்துச்சுன்னா தோல் மேலே கையை போட்டுக்கிறதுக்கு, அதுக்கு தான் தானே கூப்பிடு, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா? இவ்வளோ நாள் யார் மேலே கையை போட்டுக்கிட்டு தூங்குனீங்க? தனியாக தானே தூங்குனீங்க? அப்போதைக்கு பயமா இல்லையா? இல்லை பேயெல்லாம் ஊருக்கு போயிட்டு இப்போ தான் வந்துச்சா? பாத்தியாடி, ரொம்ப ஓவராக பண்ணுற. அப்போ அதுக்கெல்லாம் பயம் இருந்துச்சு தான். இதனால கம்பெனிக்கு ஆள் இல்லை, யாருமே இல்லாமல் தனியாக தூங்குறது வேற. இப்போ ஆள் இருந்துமே தனியாக தூங்குறது வேற இல்லை, அதனால தான். சரி சரி, வா சீக்கிரம் சாப்பிட்டு வந்து தூங்கலாம். எனக்கு இப்போவே தூக்கம் வருது. நல்லா வருவீங்க. என் மச்சான் இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அங்கே போய் நான் தேடிக்கிட்டே இருக்கேன், காணுமுன்னு. ஒருவேளை நீ வரலையோ, நம்ம தெரியாதனமாக வந்துட்டோமேன்னு பார்த்தா இங்கே வந்து என்ன ஒரே யோசனையில் இருக்க? என்னடா யோசனையில் இருக்க? ஒன்றும் இல்லைடா, அன்னைக்கு நடந்துச்சுல, அதை பற்றி தான் யோசிச்சுட்டே இருக்கேன். எதை பற்றிடா யோசிச்சுட்டு இருக்க? அதான்டா அந்த ஸ்வேதா, அவள் ஒருத்தைய கூட்டிகிட்டு வந்து திட்ட வச்சாலும் நம்மளை. அவள் திட்டினது காலேஜ் பூரா தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்கடா, ஒரு மாதிரியா இருக்குது. எதுக்கிட்டா காலேஜ் வந்தான்னு தோணுது. எப்படி எல்லாருக்கும் தெரியும்? அவங்க திட்டும்போது யாருமே இல்லை. ஒருவேளை நீ சொன்னியா? நானா சொல்லலை, நான் போய் சொல்லுவேனாடா? என் ஃப்ரெண்டு திட்டு வாங்குறது எனக்கு என்ன அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா? நான் ஊருக்கு போன சொல்லிக்கிட்டு இருக்கு. நான் உன்னோட தானே இருந்தேன், எப்போவுமே உன்னோட தானே இருக்கேன். நான் எப்படா போய் சொல்லுவேன்? அதுவும் என் ஃப்ரெண்டை நான் போய் சொல்லுவேன்னா? நீ வேற. அவள் யாருடா? ஸ்வேதா, அவங்க அண்ணியா? என்ன பேச்சு பேசுகிறா? பார்க்க ஆனால் சூப்பராக இருக்காடா. ஆனால் பேச்சை பார்த்தியா? அவள் பேசுகிறத பார்த்து யாரும் பின்னாடி போக மாட்டாங்க. அவளுக்கு அண்ணியாக இருந்தான்னு என்னவா இருந்தால் நமக்கு என்ன? ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்டா. யார்? ஸ்வேதாவை தானே? காலேஜுக்கு தானே வரப்போகிறா, இன்னும் 6 மாதம் இங்கே தானே வரப்போகிறா. பார்த்துக்கலாம் விடு, ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். எப்பாச்சும் ஒரு நாள் மாட்டாமல போயிடுவா. இப்போ அவள் அண்ணி இருக்கவும் தப்பிச்சுக்கிட்டா, இன்னொரு நாள் வசமாக மாட்டுவா. அப்போ வச்சு செய்யலாம், விடுறா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணுறியா? அவளை மெதுவாக வச்சு செய்யலாம்டா. அதுக்கு முன்னாடி அவங்க அண்ணி இருக்காளே, அவளை ஏதாச்சும் பண்ணணும்டா. இன்ன பேச்சு பேசுகிறா, அவளை ஏதாச்சும் பண்ணி தான்டா ஆகணும். எனக்கு அப்படியே கொல்ல வெறி ஆகுதுடா. பசங்களாம் ஒரு மாதிரி கேலியாக பார்த்து சிரிக்கிறாங்க தெரியுமா? எப்படா முடியும்? ஸ்வேதா நம்ம காலேஜ் அடிக்கடி வருவா, ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவளை பழி வாங்குறதுக்கு. அவங்க அண்ணியை எப்படி நம்ம பழி வாங்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அன்றைக்கி என்னமோ யதார்த்தமாக வந்தாங்க, அதனால நம்ம பார்த்தோம். இனிமேல் நம்ம பார்ப்போமான்னு கூட தெரியல. அதுக்கு வாய்ப்பு இல்லைடா.
வாய்ப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, வாய்ப்பை உருவாக்கணும்டா. ஏதாச்சும் ஒரு யோசனை சொல்லு, சரியா? இல்லைன்னு வச்சுக்கவே அப்புறம் நான் என்ன பண்ணுவோம்னே தெரியாது. நீ எதுக்குடா லூசுத்தனமாக யோசிச்சுட்டு இருக்க? எதுக்குடா அவங்க அண்ணியை பழி வாங்கணும்? ஸ்வேதாவை பழி வாங்கினாவே அவங்க அண்ணிக்கு வலிக்கும் தானே. அவங்க அண்ணி ஸ்வேதாக்காக எவ்வளோ பொங்கி வந்தாங்க. அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அதுவே நமக்கு வெற்றி தானே. நீ சொல்கிறதும் கரெக்டு தான், இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்டா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் அக்காட்ட கேட்ட ஐடியா நல்லா, இந்த மாதிரி கிரிமினல் பற்றிக்கெலாம் நல்ல ஐடியா கொடுப்பா. அவள் பார்த்து இப்போதைக்குன்னு பார்த்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம் போயிட்டா. அவள் வரட்டும். ஆமாம், நீ இன்னே இவளுக்கு கிரிமினலாக இருக்க. உனக்கு முன்னாடி பிறந்தவங்க அக்கா எப்படி இருப்பாங்க? என்னடா? இல்லை மச்சான், நான் யதார்த்தமாக தான் சொன்னேன். நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத, சரியா? ஏதாச்சும் பண்ணலாம் விடு. ஸ்வேதா இங்கே தானே வரப்போறா 2 நாள். ஆனால் காலேஜுக்கு வரக்கானடா, என்னன்னு தெரியல. வருவாடா, வருவா, இல்லை நம்மள்ட்ட மாட்டட்டும். சரி மச்சான், வா பார்த்துக்கலாம், வா. சரி வா, இப்போ கிளாஸ் போகலாமா? இல்லைடா, கிளாஸ்க்குள்ளே போனாவே பசங்களாம் ஒரு மாதிரி பார்த்து பார்த்து சிரிக்கிறாங்க. மற்ற பசங்களை தான் நம்ம கிண்டல் பண்ணி ஏதாச்சும் பண்ணுவோம், ஓட்டிக்கிட்டு இருப்போம். இப்போ பார்த்தா அவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. இதுக்கு ஏதாச்சும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு தானே நான் கிளாஸ்க்குள்ளே வருவேன். அடே, ஏற்கனவே ஊருப்பட்ட அரியர் இருக்குடா. கிளாஸுக்கும் போகலன்னா வச்சுக்கவே நம்மளை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்கடா. என்ன வேணால் பண்ணிட்டு போகணும்டா. நான் வர்றதா இல்லை, நீ வேணா போனதா போ. என்ன மச்சான் இப்படி கலட்டி விடுற? என்னைக்கிட்டா நீ இல்லாமல் போயிருக்கேன்? நீ எங்கே இருக்கியோ அங்கே தான்டா நானும் இருப்பேன். அப்புறம் என்ன, மூடிட்டு பேசாமல் இரு. சும்மா துள்ளி குதிச்சுக்கிட்டு தெரியாது. கிளாஸுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறோம்னு உனக்கு அவமானமே இல்லையா? உன்னை பார்த்து யாருமே சிரிக்கலையா? இல்லைடா, எனக்கு ஒன்றும் தெரியல. நான் நார்மலாக தான் இருந்தேன். எல்லாருக்கும் கொழுப்பு ஏறி போச்சு, பார்த்துக்கிறேன். என்னடா பிளாக் பியூட்டி, என்ன பண்ணுற? நீ ஒன்றும் ஐஸ் வைக்க வேணாம், போ. என்கிட்ட பேசாத. என்னடா, நேற்று நடந்ததுக்கு தான் அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே வந்து பேசிக்கிருந்தா எப்பட்றா? அவள் இப்போதைக்கு வீட்லேயும் இல்லை, வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா. ஓ அப்படியா? அந்த விஷயம் எனக்கு தெரியுமே. உனக்கு எப்படிடா தெரியும்? தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், எல்லாத்தையும் விழா வரியாக சொல்லிட்டாங்க. என்னடா சொல்கிற? எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? ஆமாம், எல்லாத்தையும் தான் சொல்லிடுது தங்கச்சி. ஏன், உனக்கு என்ன பிரச்சனை? இல்லைடா, எல்லா விஷயம் தெரிஞ்சா நீ இந்த மாதிரி சும்மா இருக்க மாட்டியே. தான் தக்க தையத்தக்கான்னு குதிப்பியே, ஒன்றும் குதிக்க காணுமே. அதான் கேட்டேன். எல்லாத்தையும் சொல்லிட்டாளா இல்லை எதுவும் சொல்லலையா, மூடி மறைச்சிட்டாளான்னு. குதிப்பண்ணா? அந்த அளவுக்கு என்ன? அப்படி ஒன்றும் சொல்லலையே. என்னடா விஷயம்? மித்ரா போனதை மட்டும் தான் சொன்னாளா? இல்லை, இன்னொரு விஷயம் சொன்னா. உன் வாயில சொல்றியா இல்லை? இல்லைடா, நீ கோச்சு இப்போ சொன்னா. பரவாயில்ல, சொல்லு சொல்லு. இன்னும் எவ்வளோ விஷயம்ன்றது மூடி மறைச்சிருக்கேன்னு தெரியாது இல்லை? பரவாயில்ல, ஒன்றுன்னா வரட்டும், நீ சொல்லு. நான் அமைதியாகவே உட்காந்து கேட்குறேன். டேய் அசோக்கு, உன்ட்ட சொல்லியிருப்பாள்ல தங்கச்சி. தங்கச்சி சொன்னாதான், இருந்தாலும் ஓ வாயால் கேட்கணும்ல. இல்லைடா, அவள் சொன்னது எல்லாமே உண்மைதான்டா. சாதனை இங்கே ஆஃபீஸ் வரல, அவன் என் அத்தை பொண்ணு தான். எதார்ச்சையா சுச்சுவேஷன், 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுடா. அட பாவி, என்னடா சொல்ற? கல்யாணம் ஆயிடுச்சா? என்னடா ஸ்வேதா அவங்ககிட்ட சொன்னான்னு சொன்னா, இப்போ இதெல்லாம் சொல்லலையா? இல்லையே, இதெல்லாம் சொல்லலையே. மித்ராவை நீனே வீட்டை விட்டு போக சொன்னான்னு தான் சொன்னான். கல்யாணம் ஆனதெல்லாம் அவள் சொல்லலையே. நானா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனா? சொல்லு, எத்தனை நாள் ஆச்சு இது நடந்து? என்கிட்ட சொல்லக்கூட இல்லை. இல்லை மச்சான், எனக்கே அது ஷாக்கிங் தான். நானே என்ன அதுலேருந்து வெளியில் வரலடா. அவளை முழுசாகவும் ஏற்றுக்கல. நான் எப்படிடா சொல்லுவேன்? நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே மச்சான். முன்னாலாம் பக்கமாக எல்லாத்தையும் ஒப்பிப்பியே. எப்படா என்கிட்ட உனக்கு சொல்லணும்னே தோணலை. எல்லா விஷயத்தையும் என்கிட்ட அப்படியே மூடி மறைச்சிடுறேன். நான் எதாக இருந்தாலும் உங்ககிட்ட தானே சொல்கிறேன். இல்லைடா, சொல்லலான்னு தான் நினச்சி, நீ எப்படி எடுத்துப்பியோ என்னன்னு தெரியல. அதோட சொன்னாலும் எல்லாரும் ஒரு மாதிரி நினைப்பாங்க. எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. மித்ராக்கும் முன்னமே தெரியாது, நேற்று தான் தெரிஞ்சிச்சு. நான் தான் வீட்டை விட்டு வெளில போகணும், கொஞ்சம் ஹார்ஸாக பேசிட்டேன். அப்படி பேசியிருக்க கூடாதோ? அச்சோ மச்சான், நீ பேசுனதில் தப்பே இல்லை. இப்படி பேசுறேன் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். கல்யாணம் நல்ல வேலை அவளை பண்ணலைல, எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் என்ன, நான்லாம் இல்லாமல் போயிட்டேன் கல்யாணத்துக்கு. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், சொல்லவும் இல்லை. தங்கச்சியே போய் அழகான பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். தப்பாலாம் எதுவும் நினைக்கல, இருந்தாலும் அப்படி சொல்லிட்டேன்னா அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லடா. இல்லை மச்சான், என்னோட சுச்சுவேஷன் அப்படி. சரி சரி, ஃபீல் பண்ணாத. கடவுளாக பார்த்து உனக்கு ஒரு தேவதையை அனுப்பியிருக்காரு. அவளை மட்டும் கைவிட்டுறாதடா, பாவண்டா. இல்லைடா, அம்மா டைவர்ஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தான் அதில் உடன்பாடே இல்லைடா. லூசுத்தனமாக இதுவும் பேசிக்கிட்டு இருக்காதடா. அந்த மாதிரி நினப்பே வச்சுக்காத, சரியா? நல்ல பொண்ணு, பார்க்கும்போது எப்படி மகாலட்சுமி மாதிரி இருக்கா தெரியுமா? அவளை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும்டா. உனக்கு அவளாக வந்து அமைஞ்சிருக்கா. கடவுள் உனக்காக கொடுத்துருக்காரு. நல்ல வேளை, கடவுளுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். நல்ல அந்த மித்ரா வந்துருவாளோன்னு நினச்சேன். கடவுளாக காப்பாற்றி விட்டுட்டாரு. இந்த வாழ்க்கையை நீ இன்னைக்கு எடுத்துக்காத மச்சான். கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க பழகணும்டா. திடீர்னு ஏற்றுக்க முடியாதுல்ல.
அதே மச்சான் எனக்கு வர வர மூஞ்சி 1000 வால்ஸ் பல்ப்பு மாதிரி பிரைட்டாக இருக்கோ. என்னதே பிடிக்கலனாலும் கல்யாணம் ஆனால் மூஞ்சி பல பலன்னு தான் வந்துடுது. பிடிக்கல நீ சொல்கிறத பார்த்தா பாதி மனசோடு தான் சொல்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் மாறி முழுசாக குடும்பஸ்தனா மாறிடுவேன். என்ன மச்சான் பண்ணுறது, மாறிதான் ஆகணும், வேறு வழியே இல்லை. விடுடா, எல்லாமே சரியாயிடும். இனிமேல் எதுவாக இருந்தாலும் எனக்கிட்ட சொல்லு, நான் சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் உனக்கு நல்லது. நான் எப்போவுமே உனக்கு நல்லதான் நினைப்பேன். இருந்தாலும் மித்ராவும் பாவம் தானடா, அவன் மனசில் ஆசையை வளர்த்து இப்போ இல்லைன்னு சொன்னால் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும்ல. போய் வீட்டுக்கு போய் சாரி கேட்டு வரலான்னு இருக்கேன். உனக்கு வீடு எங்கேன்னு தெரியுமா? நமக்கெல்லாம் தெரியாது மச்சான், நீ ஏன் சாரி கேட்கணும்? நீனா இதெல்லாம் பண்ணலையே, அவங்க 2 பேரும் பண்ணது தானே, உங்கள் அம்மாவும் மித்திரவும் பண்ணது தானே. அவங்களாம் ஆசையை வளர்த்துக்கிட்டு உன்னை கம்பல் பண்ணி ஒத்துக்க வச்சாங்க. இப்போ எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. இது உன்னோட தப்பு ஒன்றும் இல்லை, நீ சாரி கேட்கணும்லாம் ஒன்றும் இல்லை. அதனால பாவம் தானே மச்சான், அவளும் ஒரு பொண்ணு தானே, அவளுக்கும் உள்ளுக்குள்ள ஆசை எல்லாமே இருக்கும்லடா. எவ்வளோ கனவு கண்டிருப்பா, அதெல்லாம் பொய்யா போச்சு நினச்சா தாங்கிக்க முடியாதுல்ல. எனக்கே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மூச்சே விட முடியல தெரியுமா. நமக்கு இப்படி ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்ம மனசில் எவ்வளோ ஆசை வச்சுருந்தோம் அப்படின்னு ஷாக்காயிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க பழகிருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஆகணும்ல. சரி, இப்போ பேச வேணாம், கொஞ்ச நாள் கழிச்சு பேசிக்கலாம், எல்லாம் சரியாயிடும். எங்கே தங்கச்சியை காணோம்? இல்லைடா, இன்னைக்கு 2 பேரும் ஒன்றா தான் வந்தோம். அவன் வந்தவொடனே உள்ளே போயிட்டான். நீ பார்க்கலையா? இல்லையே மச்சான், பார்க்கலையே. சரி, தங்கச்சிட்ட அப்புறம் பார்த்து பேசிக்கலாம். என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பியா இல்லையா? முன்னாடியே எல்லாருக்கும் அவளை தெரியும் இல்லை, ஆனால் எங்கள் நேரம் கல்யாணம் நிச்சயம் யாருக்கும் தெரிய வேணாண்டா. பசங்களுக்கு தெரிஞ்சால் ஒரு மாதிரி ஓட்டுவாங்க, அப்புறம் ட்ரீட் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. எந்த சுத்தமாக பற்றி காசு இல்லை. என் ஃப்ரெண்டுக்காக நான் ட்ரீட் கொடுக்க மாட்டேனா? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைடா. தெரிஞ்சுட்டு போட்டு விடு. ட்ரீட்டை நான் கொடுக்குறேன், நான் செலவு பண்ணுறேன். என்ன மச்சான், என் மேலே அம்புட்டு பாசமா எனக்காக காசு அள்ளி இறக்குன்னு செலவு பண்ணுறோம்னா சொல்லுற? ஓ மேலெல்லாம் ஒரு பாசம் வெங்காயம்லாம் இல்லை, நீ தான் எதுவுமே சொல்லலையே. இது என் தங்கச்சி மேலே. அவளுக்காக தான் செலவு பண்ணுறேன், உனக்காகலாம் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத, சரியா? என்னடா திடீர்னு புதுசாக முளைச்ச தங்கச்சி? ஆமாம், நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு எனக்கு தங்கச்சி, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு உனக்கு தங்கச்சி. அப்படி தானே பேசி வச்சுருக்கோம். அப்புறம் என்ன? அப்போ என் தங்கச்சிக்கு நான் தானே செய்வேன், எதாக இருந்தாலும் என் தங்கச்சிக்கு நான் செய்வேன். உனக்கு என்ன? அதுக்குள்ளேயே கூட்டு சேர்த்துட்டியா? சரி சரி, எனக்கு எதுவும் செய்ய மாட்டில்ல, விடு. அப்படிலாம் இல்லை மச்சான், தங்கச்சிக்கு செஞ்சால் உனக்கு செஞ்ச மாதிரி தானே, உனக்கு செஞ்சால் தங்கச்சிக்கு செஞ்ச மாதிரி. அதனால் நீ உங்கள் 2 பேருக்குள்ள வேறுபாடு பார்க்காத. நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா. அதனால எனக்கு மட்டும் நீ ட்ரீட் வச்சிரு. சரி மச்சான், நீ ஒரு நாள் மாட்டாமல போயிடுவேன், அப்போ வச்சுக்கிறேன் உனையே. அப்புறம் எதுக்குடா கல்யாணம் ஆகிட்டு டெய்லி ஆஃபீஸ் வந்துக்கிட்டே இருக்கேன்? எங்கேனாச்சும் வெளியில் போகலாம்ல? எனக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கவே, நானும் ஆஃபீஸ்க்கு 1 மாதம் லீவ் போட்டு 1 மாதமே பத்தாது, அதுக்கு மேலே லீவ் தருவாங்களான்னு தெரியல. லீவ் தந்தாங்கன்னு வச்சுக்கவே, நான் வாட்டுக்கு அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருப்பேன். உனக்கு என்னடா, நீ வாட்டுக்கு சுற்றலாம், ஃப்ரீடமாக சுற்றலாம். 2 பேரும் லவ் பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, சுற்ற போகிறீங்க. நாங்கள் அப்படி இல்லை கல்யாணம் இதுக்கப்புறம் தான் லவ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். எங்கள் லைஃப் வேறு மாதிரி ஸ்டார்ட் ஆகுது, உன் லைஃப் வேறு மாதிரி ஸ்டார்ட் ஆகும். 2 பேருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. இங்கே மச்சான், கல்யாணமே பெரிய கேள்விக்குறியாக நிற்கிது. எங்கள் அத்தை பார்க்குற வேலை பத்திரக்காளி எதுவுமே ஒத்துக்காது போல். பார்க்கலாம்டா, ஒத்துக்கலன்னு வச்சுக்க தூக்கிடுவேன், விடு. தூக்கலாம் வேணாம் மச்சான், அவள் சொன்னாலே வந்துடுவா. இப்போ அவளே ரெடியாக தான் இருக்கா, நான் தான் வேணான்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்டா, பண்ண வேண்டியதானே? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம்டா, நமக்கு தான் யாரும் இல்லை, நம்ம இப்படி வந்துடலாம். அவளுக்கு எல்லாரும் இருக்காங்க, பிரித்து கூட்டிகிட்டு வரக்கூடாதுல்ல. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லைங்க. உன் நல்ல மனசு யாருக்கும் வராது மச்சான்.